ராமன், இந்த விவகாரம் பரஸ்பர கூட்டணியில் இருக்காங்க. கோரிக்கைகள் தொகுதி பங்கீடுலாம் ரொம்ப இயல்பானது, இயற்கையானது, நியாயமானது கூட. ஏற்பதும் ஏற்க மறுப்பதும் அவர்களோட விருப்பம், அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அம்பு எய்தவர்கள் பின்னணியில் இருக்கிறார்கள். மாணிக்கம் தாகூர் இயக்குவது பாஜக, நம்ம கனகராஜ் இயக்குவது பாஜக, பிரவீன் சக்கரவர்த்தி இயக்குவது பாஜக அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அம்பு அம்புனா சொல்லுங்க, அக்னி காட்டாரு ஏன் சார் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லிட்டீங்க, அப்ப மாணிக்கம் தாகூர் அவர் இயல்பா பேசுறாரா? ஏதாவது ஒரு முடிவு செய்யறாங்க. நல்லது, கேட்கலாம். திரு ராமன் பாண்டியன் அவர்களை சொன்னது மார்க்கண்டேயன் கதையை சொல்றாரு. மார்க்கண்டேயன் கதை சொல்றாரு. மார்க்கண்டேயன் நீங்க இதுக்குள்ள வந்துருங்க. ஆமா, ஒரு நிமிடம் கதை முடிஞ்சிச்சு. ஆமா சொல்றேன். அவர் சொன்னது அல்ல, கண்டெக்ஸ்ட் சொல்றேன். அதாவது இன்னைக்கு மாணிக்க தாக்கூர் விருந்தாகிறது எம்பி சொன்ன கருத்துக்கள் எல்லாமே அவர் என்ன கேட்கிறாரு, கேள்விகளை நீ கேட்கின்றாயா அல்லது நான் கேட்கட்டுமா என்ற திருவடல் வசனம் போல அவர் கேட்கிறாரு. காரணம் என்றால் காங்கிரஸ் கட்சியில் அவர் 3வது வாட்டி இப்போ எம்பி, இனிமேல் அவர் சீட்டு கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ தனக்கு ஒரு களம் இங்கே தேவை, தேசிய அளவில் களம் தேவை. எப்படி கேசி வேணுகோபால் பொதுச்செயலராக இருந்து செயல்படுகின்றாரோ அதே போல் தனக்கு தமிழகத்தில் ஒரு கால் ஊன்ற வேண்டும், தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டினால்தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு காங்கிரஸுக்குள்ள ஒரு திமுக கேள்வி கேட்குறாரு. திமுக என்ன சொல்லுது? ஏற்கனவே பிரதான கூட்டணி சார், இது பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கு, பெரிய அரசியல் பொருசலா போயிட்டு இருக்கும்போது இந்த கூட்டணி ஒரு விஷயங்களுக்கு சார் அவருடைய களத்தை மேம்படுத்தப்படும். இதற்கு விளக்கம் மாணிக்க தாக்கூருடைய அந்த விளக்கம் அவர் என்ன சொல்லுறாரு, நீங்கள் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் RS பாரதி அவர்கள் அந்த திமுக மாவட்டத்தில் எல்லாம் இவ்வளவு கேவலமா எங்களை கொச்சைப்படுத்தி விமர்சனம் பண்றாங்க, நீங்க ஒரு கண்டன அறிக்கையோட கொடுக்கல, அல்ல அவங்க மன்னிப்பு கூட கேட்க மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் திமுகவை பொறுத்தவரைக்கும் அவங்க தனக்குன்னு ஒரு நிலைப்பாடை உருவாக்குவதற்கு, ஏனென்றால் ஏற்கனவே 25 என்ன நிலைப்பாடு சார்? 25 சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸ்ல 2021 ஜெயிச்சது 16 சார். அது வேறு 18 அவங்க 135 இருந்தாங்க. எவ்வளவு ஜெயிச்சாங்க? தொகுதி பங்கீடு எது அத சொல்லுங்க. இப்ப திமுக எவ்வளவு ஜெயிச்சது? இல்ல சார், இவ்வளவு இல்ல சார். அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, தொகுதி இடங்கள் பெற்று பெறுவது என்பது. இப்ப மரியாதை கொடுங்க. ராஜா கண்ணப்பன் இப்படி பேசுறாரு, மதுரை தளபதி இப்படி பேசுறாரு, இதோட இடத்தை இணைக்காதீங்க. நாங்கள் உங்கள் ஆட்சியில் கமிஷன் மரியாதை ரொம்ப முக்கியம், மரியாதை ரொம்ப முக்கியம். உங்கள் ஆட்சியில் கமிஷன் கேட்கவில்லை, நீங்க எவ்வளவு குள்ளாடிங்க என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்கவில்லை? 70 நாளாக நாங்க உட்கார்ந்துருக்கிறோம், ஏன் எங்களை பேசவில்லை என்று சொல்லுகின்றார். இப்போ முதல் கோணல் முற்றும் கோணல், பில்டிங்குக்கு கிராக் விழுந்தா பட்டி பார்க்கலாம், கண்ணாடிக்கு கிராக் விழுந்தா புட்டி பார்க்க முடியாது. ஆக அந்த அளவில் இனிமேல் காங்கிரஸ் கட்சி கவுண்டமணிக்கு குடும்ப கட்டுப்பாடு வேண்டும் பொண்ணு பார்த்த கதை மாதிரி இனிமேல் திமுகவில் அவர்கள் கூட்டணி வந்தாலும் வராவிட்டாலும் காங்கிரஸ் கட்சி அப்படி நின்றாலும் நிச்சயமாக கிட்ட 25 சீட்டு கொடுத்தாலும் கூட 15 சீட்டுக்கு மேல திமுகவை தோற்கடிப்பார்கள். அதற்கு யாரை நிற்க வேண்டும், யாரை புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய கட்சியை வச்சு அவர்களுக்கு வாக்குகளை சேர்த்து காங்கிரஸை தோல்வியடைய வேண்டும் என்ற எண்ணமும் திமுக கட்டமைப்பு உருவாக்கி உள்ளார்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சி இனிமேல் கூட்டணி வைத்தாலும் திமுக லாஸ் கிடையாது, கூட்டணி வைத்தாலும் அவங்களுக்கு லாஸ் கிடையாது. காரணம் என்றால் அப்பல சார் கல எதார்த்தம் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியாது சார். அங்க ஏனென்றால் இந்த நிலைப்பாட்டில் அவர்கள் காங்கிரஸ் கட்சி, டெல்லி காங்கிரஸ் இரட்டை மனநிலை உள்ளது. ஒன்று, டெல்லியில் இருக்கிற பாஜக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடியது திமுக தான் காங்கிரசுக்கு சார்பாக. பாண்டியன் என்ன சொல்றாரு, பின்னால பாஜக எதுவுமே கிடையாது சார். ஏன் சொல்றீங்க? பிரதமரே சொல்றாரு இந்தியாவில் எதிர்க்கட்சியே இல்ல, திமுகவே அவர்களை தோற்கடித்து விடும் சொல்றீங்க. நீங்க பொறுத்து பாருங்க, நீங்கள் பொறுத்து பாருங்க. அவரோட உறவு சொல்லுவார். பிரதமரே சொல்லுறாரு இந்தியாவில் எதிர்க்கட்சியே இல்லை, வட மாநிலம் முழுவதும் காபி சாம்ராஜ்யம். இப்ப யாரோட எப்படி தென்னிந்தியாவோட கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியோமா இல்லையா, தெலுங்கானா ஆந்திராவில் கைப்பற்றியோமா இல்லையா, அப்படி என்பது தமிழகத்தில் அண்ணா திமுக பாஜக என்டிஏ கூட்டணி உருவாகி தமிழகத்தில் 2020 அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் ஆவார். காரணம் என்னவென்றால் அண்ணன் அக்னீஸ்வரர் போன்ற நேர்மையான, விசுவாசமான, உண்மையான தியாக சூழல் பல பிரச்சாரங்கள் செய்கின்றார் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும். அதுக்கும் இதுக்கும் என்ன சார்? ஏன் சார் உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் கேள்வி கேக்குறாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சார் திமுகவே காங்கிரஸ் வேண்டாம் என்று அது அக்னிஷன் பேசுவார் சார். அந்த கேள்விக்கான பதில் அக்னிஷன். திமுகவே காங்கிரஸ் நீங்க இத சொல்லுங்க. அவங்க சொல்லிட்டாங்க கூட்டணி வா, ஆட்சியில இல்லைன்னு சொல்லி பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் சொல்லுங்க. அதுக்காக அவங்கள வாங்கய்யா வாத்தியாரியான்னு வரவேற்க ஐயான்னு கூப்பிட முடியுமா? முடியாது. இத்தகைய சூழ்நிலையில் காரணம் என்னவென்றால் ஏற்கனவே விடுதலை சார் கூப்பிடக்கூடாதுன்னு கேட்கறாங்க. அவங்க கூப்பிட சார், நீங்க எல்லா வார்த்தையும் விட்டுறீங்க. ஜனநாயகத்துல இதெல்லாம் இயல்பான ஒன்று தானே சார். சகோதரனே, மூத்த சகோதரன் சொல்றாரு,
இடம் கேட்டா மட்டும் வா ஐயா வாத்தியாரேன்னு பாட்டு பாடுறீங்க. டெல்லியில் கனிமொழி அம்மையார் ராகுல் காந்தியை சந்திக்கின்ற போது சந்தித்தார். சந்திச்சாங்க 41-2 கேட்டாங்க. ஆனா அவங்க தரமாட்டேன்னு சொல்ற காரணம் என்றால் என்ன கேட்கறாங்க? நீங்கள் சண்டை போட்டு வெளியே சொன்னால் பாஜக வந்துவிடும். பாஜக என்ன காரணம்? தமிழகத்தில் இதுவரையும் சிறுவை மக்களை பிஜேபி மதவாதம், பிரதமர் மதவாதம், அமித்ஷா மதவாதம் என்று சொல்லிக் கொண்டுதான் இந்த ஓட்டைகளை வாங்கி திமுக ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் இன்னைக்கு திமுக மனநிலை என்றால் பொருளுக்கு ஒரு பக்கம் மற்ற 2 பக்கம். பாண்டிச்சேரியில் நேற்று அமித்ஷாவுடைய கர்ஜனையை பார்த்தீர்களா? 15,000 கோடி காங்கிரஸ் ஆட்சியில் பாண்டிச்சேரியில் ஊழல். தமிழகத்தில் அந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும், எந்த மாற்றமும் இல்லை என்று அவர் மிகப்பெரிய கர்ஜனை வீரமாக சொல்லியுள்ளார். காரணம் என்றால் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி ஊழலுக்கான ஆட்சி, இந்த ஊழல் ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும். ஆகவே காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கும் பாஜகவும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஆனால் அண்ணன் கனகராஜ் போன்றவர்களும் பாண்டியன் போன்றவர்களும் ஏதோ தேவையில்லாமல் சதுரர் இங்கு வந்துள்ளார், அவர்கள் இங்கு வந்துள்ளார் சொல்வது இதுக்கு ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ திமுக வந்து ஊழல் கட்சி ஊழல்னு சொல்றாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் திமுக மீது ஊழல் பழி சுமத்துகிற பாஜக ஏன் எந்த ஒரு ஊழல் நடவடிக்கையும் திமுக ஆட்சியின் மீது எடுக்கவில்லையே? எடுக்கவில்லை சார். அது கிடையாது, ஒருபோதும் கிடையாது. அமித்ஷாவே சொன்னார் சார் உங்களுடைய பொதுக்கூட்ட மேடையில 30,000 கோடி வந்து டாஸ்மாகில் ஊழலா ஏதோ பதிவு பண்ணாரு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதான் சொல்றேன். அதாவது நீங்களே பதிவு பண்றீங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. பாண்டியன் குறுக்கிட்டார். நான் வரேன். நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு போலீஸ் காவல்துறை மாதிரி ஈடி செயல்பட முடியாது. ஐடி செல்லும் அதுக்கு ஒரு கட்டமைப்பு உள்ளது, அதுக்கு வரைமுறை எடுப்பாங்க. நினைச்ச போதெல்லாம் வந்து எடுப்பாங்க. சொல்லுங்க வந்து நம்புவோம். கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு நிமிஷம் குறுக்கிட்டார். 2 திராவிட கட்சி ஊழல் கட்சின்னு சொல்லி அமித்ஷா பேசியிருக்காரு ஒரு காலத்துல. அத கேள்வி இல்ல, அந்த கேள்வியை நான் கூட கேட்கல. கழகங்கள் இல்லாத தமிழகம் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் சார். திராவிட கட்சியான இன்னொரு அதிமுக அவருடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி சீக்கிரம் அவரோட நேரம் பழனிசாமி அவர்கள் இங்கு வந்து அதிமுகவும் தனியாக தான் மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காரு ஒழிய அங்கே ஒன்றும் பிஜேபிக்கு வந்து அவங்க மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும்னு சொல்லலை. அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் கேட்கலையே. நல்லது. பிஜேபி மந்திரி சபை கேட்கல, எங்களை மந்திரி கூட நாங்கள் கேட்கவே இல்லையே. அது இப்படி கேட்கவே இல்லையே. பிறகு தானே புரியுங்க. அது சரியாக மகாராஷ்டிராவில் என்ன பண்ணீங்க சார்? கர்நாடகாவில் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு அந்த கவலை. கோவால என்ன பண்ணீங்க சார்? உங்களுக்கு ஏன் சார் அந்த கவலை? உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணீங்க சார்? அண்ணன் ஜார்க்கண்ட்ல என்ன பண்ணீங்க? தெம்பாக இருக்கின்றார், நம்பிக்கையோடு இருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக கூட்டணி மட்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். உங்களுக்கு ஏன் அந்த சொல்லுங்க? நாங்க யாருமே அதை பத்தி கேட்கலையே. அண்ணன் எடப்பாடி கூட அண்ணன் கூட இப்படி சொல்லவே இல்லையே. சொல்லுங்க. கவர்னர் மீது கேளுங்க சார். கேளுங்க சார். கவர்னர் மீது கேளுங்க சார். குத்தி விடுங்க பாத்தீங்களா? நாங்க அவர் சொல்றாரு, நீங்க கேளுங்க சார். நாங்க ஏன் சார் ஒரு விஷயம் சார், அண்ணன் எடப்பாடி அவர் முதலமைச்சர் ஆவார். அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி இதுதாங்க சொல்றோம். நாங்க கூட்டணியில பங்கு கொடுக்க கேட்டோமா? ஏங்க அதுல என்ன தப்பு சொல்லுங்க? இதெல்லாம் நாங்க வெளிய சொல்ல சொல்றோம். என்ன தப்பு இருக்கு? ஏங்க அவங்க சொல்லுங்க. என்டிஏ கூட்டணி என்ற பேர்ல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க வந்து சொல்லுங்க. அதுல என்ன அவங்க என்டிஏல கூட்டணி ராமன் உங்ககிட்ட நான் கேட்டு பெற வேண்டிய ஒரே பதில் என்னன்னா, அம்பு எய்தவர்கள் பின்னால் இருக்கிறார்கள். எய்தவர்கள் யார் என்று ஒருத்தருக்கு மட்டும் அவர் சொன்னார். அதான் நான் உங்களுக்கு எந்த அம்பும் கிடையாது சார். அவர் ஏன் சசிதரா மென்ஷன் பண்ணி காட்டுறாங்கன்னா, சசிதரர் அவர்களை காங்கிரஸ் சிந்தூர் ஆபரேஷன் விவகாரத்தில் சர்வதேச சசிதரர் சொல்லவே இல்லை. அவர் இல்ல அவர் சசிதரர் பேர் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார். ரெண்டு பேரும் சொன்னார். சசிதரருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லையா? சசிதரருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லையா? சசிதரர் பத்தி அவர் பேர் சொன்னாருக்காக சொல்றாங்க. தமிழ்நாடு சம்பந்தம் இல்ல. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சசிதரர் வந்து அதனால அவருடைய செயல்பாடு சரியில்லாதனால தான் திருவனந்தபுரம் மாநகராட்சியா பாஜக கைப்பற்று. சசிதரர் ஏதோ ட்வீட் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. தமிழக அரசியல் குறித்து போட்டு பாருங்க. ஏங்க சசிதரர் இதில் இந்த விஷயத்தில் சார் காங்கிரஸ் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்க. காங்கிரஸ் உள்கட்சி விவகாரத்தில் எந்த ஒரு காலத்துல எப்படிங்க ஏங்க கீரியும் பாம்புங்க அது எப்படிங்க வந்து பண்ண முடியும் சொல்லுங்க வந்து? அந்த அடிப்படையில் நீங்க வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா அவங்க கூட்டணியில் இடம் கொடுங்க கேட்குறாங்க. இல்லை நான் தாவேக்கில் போகலாம் கூட அவங்க நினைக்கலாம். ஏன்னா கேசி அந்த நம்முடைய காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலரும் கூட அந்த நிலைப்பாடு இருக்கிறாரு. நாளைக்கு வராருன்னு நினைக்கிறேன். ஆமா, கூட்டணி போகாததும் போட்டது அவங்களுடைய நிலைப்பாடு. ஆகவே இந்த விஷயத்தில் அதாவது இதுவரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? அதிமுக புலப்படுத்தியது பாஜக சொன்னீங்க. என்னமோ சரி, இப்ப காங்கிரஸுக்குள்ளே குழப்பத்தை பிஜேபி சொன்னா எப்படிங்க? யாரும் நம்புவாங்களா? இல்ல மக்கள் நம்புவாங்களா? மக்கள் பார்த்துட்டாங்க சார் உங்களுடைய நிலைமையை வந்து. அதனால இந்த எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அதிமுக ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் எங்களுடைய நிலைப்பாடு. ஆகவே காங்கிரஸ் கட்சியுடைய பிரச்சனைக்கும் பிஜேபிக்கும் முடிச்சு போடாதீங்க, அது நிலைப்பாடு. சரிங்க, நான் அப்படின்னா ஒரே ஒரு கேள்விதான் நண்பர் சகோதரரிடம் கேட்கிறேன். பராசக்தி படக்குழுவினருடன் மத்திய அமைச்சருக்கு விழா எடுப்பதற்கு என்ன நோக்கம்? என்ன
என்ன ரீசன், சரி, என்ன காரணம், right. அதுல பாரத பிரதமர் ஏன் சரி, கலந்துக்கணும்? சரி, தப்பு அந்த கிடையாது. விழாவுல சரி. அந்த விழாவுல அவங்களுக்கு எல்லாம் ஏன் வந்து பொன்னாடை போட்டு Right. என்ன தப்பு இருக்குது? அலங்கரிச்சு பார்க்கணும். சரி, அததான் சார், நான் கேக்குறேன். திரைப்படத்தை அது நாட்டு சார், மக்களுக்கு திரைப்படம் பாருங்க திரைப்படம் சார், நான் ஏங்க, சொல்றேன் சார், திரைப்படம் திரைப்படம் பார்த்திருக்காங்க. கிடையாது சார் வந்து. 1000 அது திரைப்படம் உங்களுக்கு சார், ஒரு- பராசக்தி திரைப்படம் நல்லது. எதனாலன்னு உங்களுக்கு நல்லது. சார், தமிழ்நாட்டுல அரசு ஊழியர்கள் எவ்வளவு போராட்டம் பண்றாங்க, அவங்கள நீங்க அடிச்சு துவைக்க அரஸ்ட் பண்றீங்க. நல்லது. அதே நேரத்துல ஜாக்டோஜி அமைப்புல நீங்க பாராட்டு விழாக்கு முதலமைச்சர் போனாரா இல்லையா சொல்லுங்க. அதே நேரத்துல மக்கள் பணியை விட்டுட்டு சினிமா படத்தை போய் பாத்தீங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் கேட்க கூடாதா? ஆகவே திரைப்படத்துறையை வந்து அது தனி நிர்வாகம், அதுல பிரதமர் போகலாம், யாரும் வேணாலும் போகலாம். அதுக்கு எதுக்கு நீங்க முடிச்சு சார், நம்ம பேசலாம். உங்களுக்கு நோக்கம் என்ன? ராவன் பேசலாம். ஜனநாயகத்தை ஏன் சென்சார் போர்டு கட் பண்ணுது? சார், அது நீங்க சென்சார் போர்டு பார்க்கணும் சார், அது சென்சார் போர்டு பார்க்கணும். அது ராமன் நீங்க பேசலாம். சம்பந்தம் ராமன் கிடையாது. பேச எஸ் ராமன் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டு காங்கிரஸ், அதாவது திருச்சி வேலுச்சாமி உள்பட 90% காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில்னா, திமுக கூட்டணி வேண்டாம், நம்ம தாவாவுக்கு எல்லாம் போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக விஜய் கட்சியோட கூட்டணி போனால் ஒரே கல்ல 3 மாங்காய் உண்டு. நீங்களும் அதான் நினைக்கிறீங்களா? என்னங்க? இல்ல அவங்களுடைய மனநிலையை சொல்றேன். அவங்களுடைய மனநிலையை சொல்றேன். 51% ஆதரிச்சு தாமாவோட தாவேக்கோட கூட்டணி. காரணம் என்ன? ஒரே கல்ல 3 மாங்காய் அடிக்க பார்க்குது காங்கிரஸ் தேசிய அளவில். ஒன்று கேரளாவில் எலெக்ஷன் வருது, பாண்டிச்சேரி எலெக்ஷன் வருது, தமிழ்நாட்டில் ஒருவேளை வந்தால் நமக்கு பங்கு கிடைக்குமா நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு நிலைப்பாடு உருவாகினால் திமுக என்ன பண்ணுன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இப்ப தலைமை பீடத்தில் தமிழ்நாட்டில் யார் இருக்கிறாங்களோ அது செல்வமாக இருக்கலாம், பெரும் தொகையாக இருக்கலாம், அவர்களும் கூட கண்டிப்பாக காங்கிரஸ் தொகை கட்சியை என்று கூறுவதை நான் சரி, தகையா கண்டிக்கிறேன். இருக்கலாம். அப்ப மத்திய சரி, உள்குத்துறை தகையா இருக்கலாம். அமைச்சர் நான் சரி, சொல்லட்டுமா? தகையா இருக்கலாம். மத்திய மைனாரிட்டி பாஜக தகையாக பிரதமர் இருக்கலாம், சொல்லட்டுமா? தகையாக இருக்கலாம், ஏங்க, மத்திய தகையாக இருக்கலாம். உள்குத்துறை அமைச்சர்னு சொல்லட்டுமா? தகையாக இருக்கலாம். காங்கிரஸ் கட்சி செல்வ தமிழ்நாடு இரண்டாக பெருந்தகை தான் உடையப்படும். மாநில எது? தலைவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்து ஏங்க, பாஜக எப்படி உடையல, சிதம்பரம் காங்கிரஸ் கட்சி கட்சி உடையல? அடுத்ததுங்க. அந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டில் அது திமுக அடுத்தது கொண்டு வரும். உங்களுடைய கருத்து, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய அது வெகு தூரம் இல்லை. எதிர்பார்ப்பு. ஆஸ் ஆஃப் நோ செல்வ பெருந்தகை தான். நல்லது.